ரணிலை தொடர்ந்து கோத்தபய ராஜபக்சேவை கைது செய்வதற்கான களத்தை அனுரா அரசாங்கம் எடுத்துவிட்டதா? இதுதான் இன்று பிரதான ஒரு களமாக இருக்கின்றது. சமீப காலங்களாக பேசுபடு பொருளாக மாறிக்கொண்டிருந்த ஒரு விடயம் இப்பொழுது செயல் வடிவம் காட்ட தொடங்கிவிட்டதா என்கின்ற கேள்விகள் தான் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. இது குறித்து தெளிவாக இந்த காணொலியில் பார்க்கலாம். எனவே காணொலியை கடைசி வரை பாருங்கள். அதுபோல எங்களுடைய வலையொலியை நீங்கள் பகிர்ந்தளிக்கவில்லை என்றால் பகிர்ந்தளியுங்கள். நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் தொடர்ச்சியாக உங்களை அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும். ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் கைது செய்யப்பட்டதும் அவர் உடனடியாக போய் மருத்துவமனையில் அனுமதித்து கொண்டதும் தனக்கு இதயத்தில் கோளாறு இருக்கிறது என்ற ஒரு பெரிய நாடகத்தை அவர் அரங்கேற்றியதும் அதன் பின்பு அவர் பிணையில் வெளிவந்த மறுநிமிடமே அவருடைய உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் தீர்ந்துவிட்டது என்கின்ற களத்தோடு அவர் வெளியே வந்து தன்னுடைய நாடகத்தை முடித்திருக்கக்கூடிய களங்கள் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய வேளையில் எதிர்க்கட்சிகளை ஒருங்கிணைப்பதற்கான களங்களை எடுத்துக்கொண்டு அதற்கான ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றார் ரணில் விக்ரமசிங்கே. அதுவும் ஒரு பெரிய பொதுக்கூட்டம் என்று குறிப்பிடுகின்றார்கள். அந்த கூட்டத்தில் மைத்திரி, மஹிந்த ராஜபக்சே போன்றவர்களெல்லாம் கலந்து கொள்கிறார்கள் என்றும் சஜித் பிரேமதாசாவும் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிறார் என்கின்ற செய்தியும், இதனால் சஜித் பிரேமதாசா அணியை சார்ந்தவர்களுக்கு ரணில் விக்ரமசிங்கே அவருடைய கட்சி விதித்திருந்த தடை நீக்கப்படுகிறது என்கின்ற செய்தியும் பரவலாக பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றன. அப்படி என்றால் அனுரா ஆட்சியாளர்களுக்கு எதிரான ஒரு களத்தை உருவாக்குவதற்கு மிக வேகமாக ரணில் தன்னுடைய காய் நகர்த்தலை ஆரம்பித்திருக்கிறார் என்கின்ற விடயத்தை நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. ரணிலை மட்டும் கைது செய்து விட்டுவிட்ட காரணத்தினால்தான் மற்றவர்கள் ரணிலோடு கைகோர்த்து கொண்டு நமக்கு எதிராக மாறக்கூடிய களத்தை எடுக்கிறார்களா என்கின்ற ஐயப்பாட்டில் அடுத்தடுத்த நகர்வுகளை அனுரா ஆட்சியாளர்கள் எடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பதுதான் தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய செய்தி. அதற்கு பிள்ளையார் சூழியாக கோத்தபய ராஜபக்சேயுடைய பெயர் முதலாக வெளியே வந்திருக்கின்றது. இதற்கு முன்பு பலவாறாக பேசப்பட்ட செய்தியில் கோத்தபய ராஜபக்சே கைது செய்யப்படுவார் என்கின்ற விடயத்தை மையப்படுத்திய செய்திகளை முதலாக நாங்கள் தான் வெளியிட்டிருந்தோம். எங்களுடைய காணொலியில் அதை தெளிவாகவே குறிப்பிட்டிருந்தோம். தற்பொழுது கோத்தபய ராஜபக்சே அவர்கள் புலனாய்வுத்துறையினால் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார். எதற்காக அவர் இந்த விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார் என்பதை பார்க்கின்ற பொழுது நாம் சற்று பின்னோக்கி செல்ல வேண்டிய ஒரு களத்தை எடுக்க வேண்டியதாக இருக்கின்றது. அது என்ன பின்னோக்கி செல்ல வேண்டிய களம் என்கின்ற பொழுது காலிமுகத்திடலில் நடந்த போராட்டங்களை மையப்படுத்திய செய்தி. காலிமுகத்திடலில் போராட்டங்கள் நடைபெற்ற விடயம் நமக்கு தெரியும். இலங்கையின் பொருளாதாரம் ஒட்டுமொத்தமாக வீழ்ச்சியை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் ஆட்சி பீடத்தில் இருந்த மஹிந்த ராஜபக்சேயும் கோத்தபய ராஜபக்சேயும் மக்கள் நலன்களை கருத்தில் கொள்ளாமல் தங்களுக்கான சுயநல தேடல்களை எடுத்துக்கொண்டார்கள். இதனால் ஒட்டுமொத்தமாக நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியை சந்தித்து கொண்டிருக்கிறது. எனவே இதற்கு எதிர்ப்பு பதிவு செய்ய வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் இளைஞர்கள் ஒன்று திரண்டு ஒரு போராட்டத்தை அவர்கள் ஆரம்பிக்கின்றார்கள். அந்த போராட்டம் திரும்பி போங்கள் கோத்தபய ராஜபக்சே, திரும்பி போங்கள் மஹிந்த ராஜபக்சே, எங்கள் நாட்டை நீங்கள் விட்டுவிட்டு வெளியேறிவிடுங்கள், இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டிய கடமை எங்களிடம் இருக்கிறது என்று இளைஞர்கள் திரண்டெழுகிறார்கள். பெரும்பாலான பொதுமக்கள் இந்த காலிமுக திடல் போராட்டத்திற்கு அவர்கள் ஆதரவு கொடுக்கின்றார்கள். இந்த காலிமுக திடலில் நடந்த இந்த போராட்டம் ஒட்டுமொத்தமாக மஹிந்த ராஜபக்சேயும் கோத்தபய ராஜபக்சேயும் பசில் ராஜபக்சேயும் அதிகாரங்களிலிருந்து விரட்டி அடிக்கிறது. எந்த நாட்டில் அதிபர்களாகவும் ஆட்சியை கையில் வைத்து கொண்டு இருக்கக்கூடியவர்களாகவும் கோலோச்சி கொண்டிருந்தார்களோ அந்த நாட்டில் இவர்கள் அகதிகளாக ஓடக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. இது ஒருபுறம் இருக்க, அந்த காலிமுக திடலில் நடந்த போராட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கான களங்களை எடுக்காமல் மக்களிடம் ஒரு பெரிய பிரச்சனைகள் வெடிக்க வேண்டும் என்கின்ற களத்தில் கோத்தபய ராஜபக்சேயும் மஹிந்த ராஜபக்சேயும் செயல்பட்டார்கள் என்கின்ற விடயத்தை முன்னாள் போலீஸ் அதிகாரியாக இருக்கக்கூடியவர் தெரிவித்த வாக்கு மூலத்தின் அடிப்படையில் கோத்தபய ராஜபக்சேயை விசாரணைக்கு அழைக்க வேண்டிய ஒரு சூழலை அரசு எடுக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் இப்பொழுது புலனாய்வுத்துறையிடம் விசாரணைக்காக
கோத்தபய ராஜபக்சே அழைக்கப்பட்டிருக்கின்றார். ஆனால் என்று இந்த விசாரணை, என்று அவர் அந்த விசாரணையில் வந்து விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்கின்ற விடயத்திற்கான தேதி குறிப்பிடப்படவில்லை என்கின்ற செய்தி வருகின்றது. இப்படித்தான் ரணில் விக்ரமசிங்கையும் விசாரணை என்று அழைக்கப்பட்டு அன்று இரவே அவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு நீதிமன்றம் அவரை 26ஆம் தேதி சிறையில் 26ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க வேண்டும் என்று குறிப்பிட்டதின் அடிப்படையில் ஆகஸ்ட் 26ஆம் தேதி வரை அவர் சிறையில் இருக்கக்கூடிய களம் அமைந்தது. ஆனால் அவர் சிறையில் இருக்காமல் மருத்துவ சிகிச்சை என்கின்ற பெயரில் நாடகத்தை அரங்கேற்றிவிட்டார். இது ஒரு களமாக பார்க்க வேண்டிய அதே சூழலில் கோத்தபய ராஜபக்சேயும் இப்பொழுது விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார். இந்த விசாரணை முடிவில் அவர் கைது செய்யப்படுவார் என்பதுதான் பெரும்பாலானவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கின்றது. அனுரா கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பலர் இந்த விடயத்தை மிக அழுத்தமாக பதிவிட்டு கொண்டு இருக்கின்றார்கள். இன்னும் சில ஜனாதிபதிகள் கைது செய்யப்படுவார்கள். அதுபோல தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு சிலர் கைது செய்யப்படுவார்கள் என்கின்ற விடயத்தை மிக அழுத்தமாக அனுரா கட்சியின் அமைச்சர்களாகவும் அதில் அதிகாரங்களாகவும் இருக்கக்கூடியவர்கள் தொடர்ச்சியாக இந்த செய்திகளை வைத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த கைது தொடரும் என்கின்ற எதிர்பார்ப்பு எல்லோர் மட்டத்திலுமே இருக்கின்றன. அதற்கு முதல் பிள்ளையார் சொல்லியாக கோத்தபய ராஜபக்சேயை குறித்திருக்கிறதா அனுரா என்கின்ற ஒரு கேள்வி எழும்புகின்றது. அதுபோல தற்பொழுது ரணில் விக்ரமசிங்கே இந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்கான களங்களை எடுத்துக்கொண்டு முன்னேறி கொண்டிருக்கின்றார் என்கின்ற செய்தியை அனுரா அவர்களுடைய ஆட்சி பீடம் ரசிக்கவில்லை என்கின்ற செய்திகள் வருகின்றன. எனவே ரணில் மீது இருக்கக்கூடிய பழைய வழக்குகள் அல்லது ரணில் சார்ந்து எடுத்து வைக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் குற்றப்பத்திரிகைகள் இவைகள் அனைத்தையுமே மீண்டும் தோண்டி எடுக்கக்கூடிய ஒரு களத்தை அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள். உதாரணமாக அனுரா அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது இலங்கையிலே மனித புதைகுழிகள் கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது என்கின்ற துயர சம்பவத்தின் பின்னணியில் முன்னாள் ஜனாதிபதிகளாக இருந்த கோத்தபய ராஜபக்சேயும் மஹிந்த ராஜபக்சேயும் ரணில் விக்ரமசிங்கேயும் தான் காரணம் என்கின்ற கருத்தை பதிவிட்டிருக்கின்றார். அப்படி என்றால் திட்டமிட்டு ஒரு நகர்வுகளை அனுரா ஆட்சியாளர்கள் எடுக்க தொடங்கிவிட்டார்கள் என்பதும் ரணில் கோத்தபய ராஜபக்சே போன்ற இருவரும் தொடர்ச்சியாக கைது செய்யப்படுவதற்கான களங்கள் தொடர்ந்து கொண்டு இருக்கும் என்கின்ற விடயங்களும் இப்பொழுது பேசப்படுகின்றன. தமிழ் தலைமைகளை பொறுத்தமட்டில் தாங்கள் கைது செய்யப்பட்டு விடுவோம் என்பதை அறிந்திருக்கக்கூடிய அவர்கள் தப்பிப்பதற்காகவும் தங்களை நல்லவர்களாக காட்டுவதற்காகவும் ரணிலுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு பயணிக்கிறார்கள் என்கின்ற விடயங்களும் இங்கு பதிவு செய்யப்படுகின்றது. சஜித் பிரேமதாசாவையும் தன்னுடைய அந்த எதிர்க்கட்சி என்கின்ற போர்வையில் தன்னோடு இணைத்துக் கொள்வதற்காக ரணில் விக்ரமசிங்கே தடை நீக்கத்தை அறிவிப்பதற்கான களங்களை எடுத்துக்கொண்டு இருப்பதும் அரசியலில் பெரிய மாற்றங்களை எழுதக்கூடியதாக இருக்கிறது என்பதுதான் நாம் அறிந்திருக்கக்கூடிய செய்தியாக இருக்கின்றன. காத்திருப்போம். இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பா.